இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி சுவாமி. ஜூன் மாதத்தின் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்திலே அமரக்கூடிய நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவர் சமூகத்திலே நன்றிகளை ஏறெடுப்போம். கடந்த 5 மாதங்களும் காத்துக்கொண்ட தயவுக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்படியாய் இந்த ஆராதனை வழியாய் ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்முடைய பாடல்களையும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஜெபங்களையும் கேட்டு ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தும்படி அவருடைய கரத்திலே தாழ்த்துவோம். துதிகளை மைமையும் ஏறெடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் அமர்ந்து பாடல் எண் 19 நாம் பாடுவோம். பாமாலை 19. யௌவன்னமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுமோ, நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், என் நீதியே கிறிஸ்துவே அவரை பற்றினேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அவர் இந்த வார்த்தையின் வழியாக வெளிப்படும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணித்து தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறவர்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். இந்த அருமையான வேலையிலே உங்களுக்கு மீண்டுமாய் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட தலைப்பு பரத்திலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் எபவ். இது ஜூன் மாதம் என்பதால் பள்ளிக்கூட காலங்கள் அநேகமாக எல்லா வருடங்களிலும் இந்த நாட்களிலே திறந்திருப்பார்கள். பிள்ளைகளுக்கு நாம் ஞானம் ஜெபம் செய்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய காலங்கள். அந்த அடிப்படையிலே ஞானத்தை குறித்து நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தியானிப்பது வழக்கம். திருமணத்திலே இந்த வாரமும் அதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையிலே 1 ராஜாக்கள் 3:16 முதல் 28 முடிய, யாக்கோபு 1:1 முதல் 8 முடிய, லூக்கா 10:21 முதல் 24 முடிய 3 வேத பாடங்களின் அடிப்படையிலே பரத்திலிருந்து வரும் ஞானத்தை குறித்து நமக்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தியானிப்போமானால், ஞானம் என்பது அது ஒரு விசேஷமான நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவு. ஒருவேளை பிறப்பிலிருந்தே சில பிள்ளைகள் அறிவாக பிறப்பார்கள். சில பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் கடினமான காரியங்களாக இருக்கும். பிறப்பின் அடிப்படையிலே முதியோர்கள், அதாவது அவருடைய முன்னோர்கள், அவருடைய பெற்றோர்களுடைய அந்த ஜீன்ஸ் அடிப்படையிலே கூட சில ஞானங்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆனால் விசேஷித்த ஞானமானது அவ்வளவு நாம் ஒருவேளை கற்று பெற்றுக்கொள்ள முடியும். கல்வி கற்பதன் மூலமாக, நூலகங்களிலே புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக, பல இடங்களிலே அதாவது செய்திகளை கேட்பதன் மூலமாக விசேஷமான ஞானங்களை நாம் அதை ஏட்டுச் சுரக்காய் போல படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானமாய் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம் இருக்கிறது. அது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. சில வேளைகளிலே அவர் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன் என்கின்ற பிரகாரமாக சிலர் அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து விசேஷமாய் பெற்றுக்கொள்கிறார்கள். சிலர் அதை அவரிடத்தில் காத்திருந்து, அவரிடத்தில் ஜெபித்து தியானித்து, அவரோடு தனிமையில் அமர்ந்து விசேஷமாக அவர் மீது அன்பு செலுத்தி, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து கீழ்ப்படிந்து அவர் மேல் அவரை சார்ந்திருக்கும் போது அவர் இயற்கையாகவே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
விசேஷித்த ஞானத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியும். அது கிறிஸ்துவாய் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ வரமாகும். எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்காது. கிறிஸ்துவை அறிய வேண்டும், நாம் அவரிடத்தில் அமர வேண்டும், அவரோடு நாம் இணைந்திருப்போமானால் போதனைகளிலே, அவருடைய கட்டளைகளிலே, அவருடைய எல்லா அந்த நற்செய்தி வழியாக, சுவிசேஷங்கள் வழியாக நாம் அவரை பின்பற்றுவோமானால் அவர் நமக்கு விசேஷமான ஞானத்தை அதன் மூலமாக கற்றுக் கொடுப்பார். இந்த பகுதிகளிலே அதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். நாம் வாசிக்க கேட்ட 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே சாலமோனை குறித்த அந்த ஞானம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவர் அரசராக பதவியேற்ற போது அவர் ஒரு சின்ன ஜெபத்தை அவர் ஆண்டவரிடத்தில் வைக்கிறார். அது என்னவென்றால், அந்த 9ஆம் வசனத்திலே 3:9 உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்ற வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தள்ளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நின்று ஒரு அரசன், பேரரசன், தாவீதினுடைய அந்த அரசவையிலே அடுத்து அவருடைய வழிமுறையாக அமரக்கூடிய ஒரு அரசன் எவ்வளவு தன்னை தாழ்த்தி அவர் ஆண்டவரத்தில் கேட்கிறார் என்று பாருங்கள். ஆமாய் இருந்தால் எல்லாம் தெரிந்தவர் போல அந்த அரசவையில் உட்கார்ந்து நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் அந்த சாலமோனுக்கு இயற்கையாகவே தன்னிடத்தில் என்ன வேண்டும், என்ன குறைவு இருக்கிறது, நம் இளமை பருவத்தில் இருக்கிறோம், சிறியவனாக இருக்கிறோம், நமக்கு இவ்வளவு பெரிய பேரரசை ஆளக்கூடிய தகுதிக்கு முதல் என்ன என்பதை நன்கு அறிந்திருந்தார். அந்த ஆளுமைக்கு தேவையான ஞானம் அவருக்கு தேவைப்படுகிறது. அதை ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷமான அறிவை பெற்றிருந்தார். நம்மை போன்றவர்கள் நம்மை பெருமை கொண்டு நாமே சிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படி ஒரு ஜெபத்தை அவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த 10ஆவது வசனத்தில் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. பார்வைக்கு உகந்த விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பம் இல்லை என்றால் அதற்கு பதில் தாமதமாகும். சில வேளைகளிலே அது கிடைக்காமல் கூட போகும். ஆக விண்ணப்பம் என்பது உகந்த விண்ணப்பமாய் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஞானத்தை குறித்த காரியமாக இருந்ததினால் உடனே அவருக்கு கொடுக்கிறார். அது என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததிலே உனக்கு பின் இருந்ததில்லை என்று சொல்கிறார். ஆக அவருடைய வார்த்தையில் இது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது, ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அவர் இல்லாத ஒரு ஒன்றை அவர் கேட்கும் போது அவருக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கின்ற வார்த்தையின்படி அவர் கீழ்ப்படிதல் உள்ள ஜெபத்தை, தாழ்மையுள்ள ஜெபத்தை, உகந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு இந்த உலகத்தின் விசேஷித்த ஞானத்தை அவருக்கு கொடுக்கிறார். இதுதான் இந்த பகுதியுடைய முதல் சார்ந்த, அதாவது ரிக்வெஸ்ட் ஆஃப் விஸ்டம். அவர் இல்லாத ஒன்றை ரிக்வெஸ்டாக அவர் ஆண்டவர்கள் வைக்கும்போது, அந்த அறிவை வைக்கும்போது, வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அதற்கு அவர் கொடுக்கிறார். அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஞானமானது, அதுதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6ஆம் வசனத்திலே, ஆனாலும் அது 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதாய் பெறலாம் என்ற நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். எனக்கு எது தேவை என்பதை விசுவாச கண்களோடு ஆண்டவர்கள் நிற்க வேண்டும். இங்கே ஞானமானது பரத்திலிருந்து நாம் பெற வேண்டுமானால் நமக்கு அதில் விசுவாசமும் தேவைப்படுகிறது. ஆண்டவர் தருவார். அவரிடத்திலே சந்தேகப்படாமல் கேட்டால் அது நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே, அது கற்பனைகளை கை கொண்டு பெறக்கூடிய அடிப்படையிலே அது இருந்தால் அது நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இந்த 13ஆம் வசனத்திலே 13 ராஜாக்களிலே 1 ராஜாக்களிலே பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் வசனம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அது மாத்திரமல்ல, அவன் ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் அதற்கு பதிலாக ஐஸ்வர்யத்தையும் தருகிறார். அதுக்கு மாத்திரமல்ல,
மகிமையும் தருகிறார். இந்த ஞானத்தின் வழியாக எவ்வளவு நன்மைகளை பாருங்கள். ஆக ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் போது உகந்த ஜெபமாய் உகந்த விண்ணப்பமாய், ஒருவேளை சிறியதாய் நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் சிறியனாய் இருக்கிறேன், இவர்களை விசாரிக்க எனக்கு ஞானம் வேண்டும், அது ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது கேளாத ஐஸ்வர்யத்தின் மகிமையும் ஆண்டவர் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளை நடப்பாயாக, உன் நாட்களையும் நீடித்திருக்கப்படுவேன். ஞானத்தை கொடுத்தவர் அடுத்து நமக்கு ஒரு சின்ன அங்கே கடைபிடிக்க வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார். நீ கட்டளையும் கடைபிடிக்க வேண்டும், உன்னுடைய தகப்பன் போல் நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்ட நீ அந்த என் வழியிலே நீ நடப்பாயானால் உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று, உன்னுடைய ஆயுசு நாட்களும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறாராக. இத்தனை விஷயமான காரியங்கள் நமக்கு ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது, மேலிருந்து பரத்திலிருந்து கிடைக்கிறது, ஆண்டவருடைய ஜெபத்தின் மூலமாக உகந்த விண்ணப்பத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஆக பரத்திலிருந்து வருகின்ற ஞானமானது நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஞானம். அது உலக பிரகாரமான ஞானத்தை விட அது விசேஷமானது. அதைத்தான் இனி வருகின்ற பகுதிகளிலே சாலமோன் அவருடைய பிராக்டிஸிலே அதை செயல்படுத்துகிறார். அதுதான் டெமான்ஸ்ட்ரேட் த விஸ்டம். அவர் பெற்றுக்கொண்ட அந்த டெமான்ஸ்ட்ரேட் இஸ் விஸ்டம், அவர் பெற்றுக்கொண்ட ஞானத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு அரசவைக்கு ஒரு கேஸ் வருகிறது, ஒரு வழக்கு. அது என்னவென்றால், ஒரே பிள்ளைக்கு 2 தாய்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதில் உண்மையானவள் அந்த குழந்தை என்னதுங்கிறார். அதை எடுத்துக்கொண்ட ஒரு தாயும் ஒரு பெண்ணும் அது என்னது என்று 2 பேரும் போட்டி போடுகிறார்கள். முடிவாக விசாரிக்கிற அந்த சாலமோனுக்கு இது எப்படி தெரிகிறது என்றால், அதுதான் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம். ஒருவர் எப்படி சொல்லுகிறார், அவருடைய முக பாவனை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். அதுதான் ஆண்டவர் கற்று தருவார். நீ இவர் பொய் சொல்லுகிறார், இவர் உண்மை சொல்லுகிறார், இவருடைய அந்த செயல் இப்படிப்பட்டது, இவருடைய செயல் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். தான் வெளிப்பாட்டு ஞானம், விசேஷ ஞானம். ஒரு மனிதனை நாம் எடை போட வேண்டும் என்றால், நீங்கள் மாம்சீகமாக எடை போட்டால் அது தோல்வியிலே முடியும். சாதாரணமாக நீங்கள் அதை முழுவதுமாக கண்டுபிட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரானால் அதை நீங்கள் சரியாக அவரை பற்றி அறிய முடியும். இவர்கள் வழக்கை சொல்லும் போதே அவர் கண்டுபிடித்து விட்டார். ஆக இவரிடத்தில் இப்படி கேட்டால் வழக்குக்கு உண்மை வராது என்று, வாளை எடுங்கள், அந்த குழந்தையை வெட்டுங்கள், அது வெட்டி ஆளுக்கு பாதி என்று கொடுங்கள் என்ற போது, உண்மையான தாய் தன்னுடைய குழந்தை சாகக்கூடாது, கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்ப உண்மையான தாய் யார் என்பதை அவர் கண்டுகொண்டார். அந்த பெண்ணிடமே நீங்கள் குழந்தையை கொடுங்கள் என்று தீர்ப்பு செய்கிறார். இது அவர் பெற்ற அந்த ஞானத்தை அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அதுக்கு நிகழ்வாக அந்த அரண்மனையிலே அங்கே காட்டப்படுகிறது. ஆக இதை கண்டவுடன் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். அரசருக்கு இவ்வளவு பெரிய ஞானமா? ஆண்டவர் 28வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஆக தேவன் அருளிய ஞானம் நமக்கு வேண்டும் என்றால், அவருடைய பாதத்திலே உகந்த விண்ணப்பம் பண்ணி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய விருப்பத்திற்கு நாம் வாழ்ந்தால், அவருக்கு நாம் எல்லோரும் பயப்படக்கூடிய, நமக்கு தேசமெங்கும் மக்களுக்கும் பயப்படக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை சாலமோன் ஞானியுடைய வாழ்க்கையிலே அவர் தன் மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஞானம் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய நம்மால் மக்கள் மத்தியிலே அவ்வளவு பெரிய அச்சத்தை உருவாக்க முடியாது. சிலர் சாதாரணமாக இருப்பார்கள், அவரை சாதாரணமாக பார்ப்பார்கள். ஆனால் அவருக்குள்ள விசேஷித்த ஞானம் கடவுள் கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அதை கண்டு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக பிரமிக்க வைப்பார்கள். அதை நீங்கள் சமூகத்திலே நீங்கள் காண முடியும். நீங்கள் பார்ப்பதற்கு அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை, ஆண்டவருடைய ஞானத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அந்த ஆவியானவர் கண்கள் இருந்தால் தான் பார்க்க முடியும். நீங்கள் நினைப்பீர்கள், இவருக்கு மாத்திரம் எப்படி கிடைக்குது, இது என்ன அப்படின்னு நினைக்க முடியும். ஆனால் கடவுளுடைய அந்த செயலை காணவும் நமக்கு அந்த கண்கள் வேண்டும், விசுவாச கண்கள் வேண்டும். ஆக உங்களுக்கும் ஞானம் வேண்டும் என்றால், பரத்திலிருந்து வேண்டும் என்றால், இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை உதாரணமாக நாம் வைத்துக் கொள்வோம். இரண்டாவது, இப்படிப்பட்ட ஞானம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் பெரிய பணக்காரர்களுக்கு தான் கொடுப்பார், கல்விமான்களுக்கு தான் கொடுப்பார், பெரிய ஒருவேளை ஆசீர்வாதமான இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய மக்களுக்கு தான் அது கிடைக்கும், சாதாரண மக்களுக்கு கிடைக்காது என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அதை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நீங்கள் காணலாம். அந்த இடத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அவர் சீசர்களை 70 பேரை 2 பேராக அனுப்பி அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார்.
அவர்கள் எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி சந்தோஷமாய் வந்து ஆண்டவரிடத்தில் தங்களுடைய ஊழியக்காரங்களை சந்தோஷத்தோடு சொல்லுகிறார்கள். அது அந்த 70 பேர் 17வது வசனத்தில் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரை உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, சரிதான், மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு இன்னும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்கிறார். ஆக பாருங்கள், அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அந்த ஊழிய காரியங்களும் அதிகாரங்களை விட இன்னும் அதிகமான அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் அந்த ஊழியத்தில் சந்தோஷப்பட்டு அதை செய்து காட்டி அதை வெற்றி கொண்டு வந்து சொன்னபோது, இன்னும் வல்லமையை பயன்படுத்துங்கள், இன்னும் சத்துருவை மிதிக்கக்கூடிய அதிகாரங்களையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறாராக. நம்முடைய பெயரை நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின காரியத்துக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு பிசாசு என்னுடைய ஜெபத்தை கேட்டது, பறந்து ஓடியது, நோய்கள் நீங்கியது என்று பெருமைப்பட்டு அதை கொண்டு சிலர் ஊழியத்திலே பெரிய விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எல்லாம் நாம் சந்தோஷப்பட மாட்டோம், கூடாது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பிதாவே நாங்கள் பிசாசை துரத்துகிறோமே என்று வருவார்கள், அப்பொழுது அந்நியனே வெளியே போ, உன்னை பற்றி எனக்கு தெரியாது என்று நான் உனக்கு சாட்சி கொடுப்பேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மத்திய 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்றால், ஜீவ புஸ்தகத்தில் எழுதக்கூடிய அந்த காரியம் பரத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 21வது வசனத்திலே இயேசு ஆவிலே கழிவுண்டு வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறாக. ஞானமானது பாலகர் குழந்தைகளுக்கு, அதாவது அறிவில் குழந்தைகள் போல இருக்கிற பெரிய மனுஷர்கள் கூட அது கொடுக்கப்படும். அதாவது நான் இயல்பில் இருக்கிறேன், நான் இல்லாதவன், நான் படிக்காதவன், எனக்கு எந்த வித சோர்சஸும் இல்லை, ஞானத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு பைத்தியக்காரன் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை கடவுளத்தில் உண்டு. அதுதான் அதாவது அறிவை அந்த பொருந்திய 1:18 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் அழகாக அவர் சொல்லியிருப்பார். அறிவை அவர் அவமதித்ததற்காக பைத்தியத்தை தெரிந்து கொண்ட ஒரு காரியமாய் அவர் அதை மேன்மை பாராட்டுவார். ஆக அந்த கொரிந்தியரை நீங்கள் 2 கொரிந்தியரிலே அதை நீங்கள் வாசித்து 1 கொரிந்தியரிலே 1:18 நான் அதை வாசித்து பார்த்தால் நமக்கு புரியும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்கள் பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட காரியம், உலக ஞானத்தை அவர் அழிக்கக்கூடியவர், ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்களை பைத்தியக்காரனாய் மாற்றக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பாலகருக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஞானம். நீங்கள் சுவிசேஷத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தையும் பிசாசுகளை பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கக்கூடிய அந்த வல்லமையான காரியங்களை ஆண்டவர் 70 பேருக்கு கொடுத்து மேலும் அதிகாரத்தை கொடுத்து இந்த ராஜ்யத்தை சுவிசேஷத்தின் மூலம் கற்றுக்கொண்ட இவர்களுக்கு பாலகருக்கு வெளிப்படுத்துகிற காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். ஆக தேவனுடைய ஞானத்தை பாலகர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது என்னவென்றால், தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜாக்களுக்கும் கிடைக்காத ஞானம். அது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அது நற்செய்தியின் வழியாக எப்படி மக்களுக்கு போய் சேர வேண்டும், அது குமாரன் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் என்று குமாரனை கண்டார்கள். குமாரனை குறித்த தீர்க்க தரிசனத்தை எல்லாம் சொன்ன தீர்க்கதரிசிகள் குமாரனை காண முடியாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த பாலகர்கள் அதே குமாரனிலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசேஷித்த ஞானத்தை பெற்றார்கள். அப்படிப்பட்ட ஞானம் ஆண்டவரத்திலிருந்து பெறக்கூடியது. ஆக நாமும் முதலாவது ஆண்டவரத்தில் உகந்த விண்ணப்பம் பண்ணி பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, பாலகராக இருந்தாலும் நாம் ஆண்டவரத்தை பெற்றுக்கொள்வோம். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் ஞானம் தருகிறவர், அதுவும் பரிசுத்த ஆவியின் மூலமாக பரத்திலிருந்து எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை அருள வல்ல தகப்பன், வல்லமையும் கொடுக்கிறவர், மகிமையும் கொடுக்கிறவர், நீர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கையோடு கட்டளைகளை கடைபிடித்து கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள அருள் தாருங்க சுவாமி. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூட அருள் தாருங்க சுவாமி. பாலகனுக்கு ஆண்டவரை நாங்கள் பாலகராக இருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கும் அதை கொடுத்து எங்களை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நல்ல ஒரு மகிமையாய் வெளிப்படும்படியாய் எங்கள் மூலமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சாமி. உடைய கரத்திலே தாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு தங்கியிருந்து ஞானமாய் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அத்தனை அறிவுகளும் எங்களுக்கு தந்து வாழ்க்கையிலே, வேலையிலே, ஊழியர்களிலே மற்றும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பிலே நாங்கள்
உம்முடைய பரத்தின் ஞானத்தை வெளிப்படுத்த அருள் தாருங்க சுவாமி. தொடர்ந்து எங்கள் திருச்சபை மக்கள் யாவரும் நம்பிக்கையோடு உண்மை பின்பற்றி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த கொள்ளை நோயின் காலத்திலே உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்து ஜெபித்து நல்ல நம்பிக்கையோடு உம்முடைய கரத்திலே இருந்து தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. தேவையான மக்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து அருள் தாருங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உடைய கரத்தில் நிற்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற அன்பின் தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இன்று மீண்டும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய சாந்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை பெறுவார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய்வார்கள்.